ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். ஐஆர்சிடிசி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளிவிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. அது வந்து 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ உயர்த்த போகிறாங்க, என்ன கிலோமீட்டருக்கு உயர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் ரயில் கட்டணம் உயர்வு வரும் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 215 கிலோமீட்டருக்கு குறைவான ரயில்களில் கட்டண உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரெயின் 215 கிலோமீட்டருக்கு உள்ளதான் போகுது, அதுக்கு மேலே போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ட்ரெயின் டிக்கெட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போகிற ட்ரெயினுக்கு மட்டும்தான் டிக்கெட் ப்ரைஸ் கட்டண உயர்வு பண்ணியிருக்காங்க. அதுவும் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 215 கிலோமீட்டருக்கு மேலே ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 1 பைசா வீதமும், ஏசி வகுப்புகளில் கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதமும் கட்டண உயர்வு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, 500 கிலோமீட்டருக்கு ஏசி அல்லாத பயணத்திற்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம். இப்போ வந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஏசி இல்லாமல், இப்போ பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த கட்டண உயர்வுனால இந்தியன் ரயில்வேக்கு 600 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவராக இருந்தால் எவ்வளோ உயர்ந்திருக்கு, எவ்வளோ உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் ஏறும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க.